அறந்தாங்கி நகரின் பெரிய கடை வீதியில் கஞ்சா மற்றும் மது போதையில் இருந்த இளைஞர்கள் ஒருவர் மீது ஒருவர் கல்வீசி தாக்கி சண்டையிட்டுக் கொண்ட காணொலி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சட்டம் ஒழுங்கை கேள்விக்குறியாக்கும் இதுபோன்ற அத்துமீறல்களை காவல்துறையினர் வேடிக்கை பார்க்கக்கூடாது என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தென்காசி அருகே இலத்தூர் பகுதியில் 65 ஆண்டுகளாக செயல்பட்டு வரும் அரசு உதவி பெறும் பள்ளியில் மாணவர் சேர்க்கை நிறுத்தப்படுவதாக வெளியான தகவலை அடுத்து பள்ளியை பெற்றோர்கள் முற்றுகையிட்டனர். பள்ளியை தொடர்ந்து நடத்திட தேவையான உதவிகளை மாவட்ட கல்வித்துறை செய்து தர வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே டிசி குப்பம் ஊராட்சி செயலாளராக இருந்த கிருபாகரன் என்பவர் போலியான 10ஆம் வகுப்பு சான்றிதழை பயன்படுத்தி பணியில் சேர்ந்தது வட்டார வளர்ச்சி அலுவலர் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து கிருபாகரனை ஊராட்சி செயலாளர் பதவியிலிருந்து பணி நீக்கம் செய்து ஆட்சியர் வளர்மதி ஆணையிட்டுள்ளார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுக்கான மாதாந்திர குறைதீர் கூட்டம் ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் தரமற்ற காய்கறி விதைகளை தோட்டக்கலைத்துறை வழங்கியதால் பெரும் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். கிட்டத்தட்ட 40% நெல் அளவுக்கு திருட்டு நடந்திருக்கிறதா தகவல் வெளியில் வருது. ஒரு கிடங்குல மட்டும், திறந்த வெளி கிடங்குல. ஆனால் கோயில்பத்து குடனில் தியரிட்டிக்கல் லாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்ட ரீதியான இழப்புக்கு பிறகு எவ்வளவுங்கிறத கண்டுபிடிச்சாதான் வரும். ஆனால் நிறைய நெல் இடைத்தராசு மூலமாக கள்ளத்தனமாக திருடப்பட்டிருக்கிறது. இல்லம் தேடி கல்வி திட்டத்தை தமிழக அரசு எக்காரணத்தை கொண்டும் நிறுத்தக்கூடாது என வலியுறுத்தி திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இத்திட்டத்தில் பணியாற்றும் தன்னார்வலர்கள் மனு அளித்தனர். திருச்சி மாவட்டத்தில் மட்டும் 5000 தன்னார்வலர்கள் கல்வி சேவை ஆற்றி வருவதாக அவர்கள் தெரிவித்தனர். 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருவைகுண்டம் குமர குருபர சுவாமிகள் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியை தானம் என்ற பெயரில் தர்மபுரம் ஆதீன மடத்துக்கு போலி ஆவணங்கள் மூலம் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக தூத்துக்குடி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த தர்மபுரம் ஆதீனத்திற்கு தானம் என்ற பெயரில் சுமார் 50 கோடி ரூபாய் பெருமான சொத்தை தானே இலவசமாக எழுதி கொடுத்தோம்னு சொல்லி எழுதி கொடுத்துட்டு இரவோடு இரவாக ஊரை காலி பண்ணி ஓடிட்டாங்க. கமிட்டி உறுப்பினர் 80 வயசுக்காரங்க. அதாவது அவங்க கமிட்டி உறுப்பினர்கிட்ட நான் கேட்டதுக்கு என்கிட்ட கையெழுத்து தான் வாங்கினாங்க, விற்கிறது கையெழுத்து வாங்கலன்னு வயசான ஆளுக்க போகிறா பேரும். அவர்கிட்ட நான் கேட்டால் நான் அந்த ஸ்கூலில் நான் விற்கிறதுக்கு நான் கையெழுத்து போடலை, கூட்டம் நடந்ததுக்காண்டி தான் கையெழுத்து போட்டோம்னு அப்படி அவர் சொல்லுவார். திருவண்ணாமலை சுற்று வட்டார பகுதிகளில் விவசாயிகளிடமிருந்து நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்த தனியார் முகமை ஒன்று விவசாயிகளுக்கு பணமில்லா காசோலைகளை வழங்கி மோசடி செய்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை அலுவலகத்தை பாதிக்கப்பட்டவர்கள் முற்றுகையிட்டனர். நெல்லுக்கு உரிய பணத்தை மீட்டு தருமாறு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாங்கள் குறைஞ்சபட்சமாக ஒரு 10-15 வருஷமாக விவசாயம் பண்ணிட்டு வரோம். நாங்கள் நெல் கொள்முதல் பண்ண இந்த நம்பாழ்வார் என்ற கம்பெனியில் நெல் போட்டோம். அவர் நெல் வாங்கி 2 மாதம் ஆயிடுத்து. இது வரைக்கும் எந்த ஒரு பணமும் கொடுக்கவே இல்லை. சுத்தமாக எல்லா விவசாயியுமே கிட்டத்தட்ட ஒரு 150-200 விவசாயி இருப்பாங்க, ஒரு 10 கிராமத்து விவசாயி இருப்பாங்க. யாருக்குமே இது வரைக்கும் பணம் கொடுக்கவே இல்லை. ஜப்பான் நாட்டுடனான ஏற்றுமதி வணிகத்தை அதிகரிப்பது தொடர்பான ஆலோசனை கூட்டம் திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் சங்க அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற ஜப்பான் நாட்டு பிரதிநிதிகள் தங்களுக்கு தேவையான ஆயத்த ஆடைகளை சீனா மற்றும் வங்கதேச நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்வதாக கூறினர். எனவே ஜப்பான் ஆயத்த ஆடை சந்தைகளுக்கு பின்னலாடைகளை தயாரித்து அனுப்ப திருப்பூர் ஏற்றுமதியாளர்கள் முன்வர வேண்டும் என அவர்கள் கேட்டுக்கொண்டனர். கரூர் மாவட்டம் வாங்கல் காவிரி ஆற்று பரிசல் துறையில் இருசக்கர ஊர்தி திருட்டில் ஈடுபட்டதாக கூறி வடமாநில இளைஞர் ஒருவரை 5 பேர் சேர்ந்து அடித்துக் கொண்டுள்ளனர். அடிக்காதீங்க அண்ணா, அடிக்காதீங்க அண்ணா என்று அந்த வடமாநில இளைஞர் கெஞ்சிய போதும் கொடூரமாக தாக்கிய காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் அடியாமங்கலம் கிராமத்தில் கைவிடப்பட்ட ONGC குழாயில் பராமரிப்பு பணிகள் நடைபெறுவதாக எழுந்த புகார் குறித்து கோட்டாட்சியர் அலுவலகத்தில் அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற்றது. மீத்தேன் திட்ட எதிர்ப்பு கூட்டமைப்பின் சார்பில் பேராசிரியர் ஜெயராமன் தலைமையில் விவசாயிகள் தங்கள் தரப்பு வாதங்களை எடுத்து வைத்தனர்.